بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. أو كما قال عليه الصلاة والسلام: سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعلني من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه يا اول الاولين ويا اخر الاخرين يا ذا القوة المتين ويا راحم المساكين يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாரின் அடிச்சுவட்டை சத்து பாடிமலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், அன்பர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீது அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிகழ்வாக ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் கண் முன்னே நிகழ்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலிருந்தும் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டியது ஒவ்வொரு பூமியினுடைய ஈமானுடைய இயல்பாக இருக்கிறது. ஒரு நபித்தோழர், ஒரு சஹாபி தன்னுடைய வீட்டு வாசலிலே உட்கார்ந்து இருக்கிறார். தெரு வழியே ஒரு மாடு ஒன்றை ஒருவர் ஓட்டி வந்து கொண்டிருக்கிறார். திடீரென அந்த மாடு அப்படியே தெருவிலே அப்படியே படுத்துகிறது. அந்த மாடு ஓட்டி வந்தவர் அதை மெதுவாக அந்த மாட்டை தட்டுகிறார். மாடு எலும்ப மறுக்கிறது. பிறகு அவர் கையிலே வைத்திருந்த ஒரு பெரிய சாட்டையை எடுத்து வேகமாக அந்த மாட்டை அடிக்கிறார். உடனே அந்த மாடு மறுபடியும் எழுந்து செல்கிறது. வேகமா அடிக்கிறத பார்த்து கொண்டிருந்த அந்த சஹாபி வீட்டு வாசலிலே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்த அந்த சஹாபி அப்படியே அழகினார்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாவிட்டால் இப்படித்தான் எனக்கும் தண்டனை கிடைக்கும். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வழிகாட்டுதலை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதை செய்யாத போனால் எனக்கும் இப்படித்தான் தண்டனை கிடைக்கும் என்று தன் வீட்டு வாசலிலே நடந்த ஒரு நிகழ்வை வைத்து படிப்படி பெற்றுக் கொள்கிறார்கள் ஒரு சஹாபி. வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு சில படிப்பினைகளை தருகிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே நிறைய விஷயங்களை கூறுகிறான் படிப்பினைக்காக. மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய சம்பவம், நிறைய நபிமார்களுடைய வரலாறுகள், இதெல்லாம் படிப்பினை பெறத்தக்க விஷயமாக நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய இரு மகனார் சட்டை போட்டுக் கொள்வார்கள், காபில் ஹாபில். அதை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது வத்லு அலைஹிம் நபா அபனை ஆதம பில் ஹக். அந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சுருவாங்க, சட்டை போட்டுக் கொள்வாங்க. அந்த வசனத்தை சொல்லி காட்டும் போது அல்லாஹ் எப்படி சொல்கிறான், பில் ஹக்,
ஹக்குக்கு இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தஃசீர்ல விளக்கமாக எழுதுகிறார்கள். அந்த அப்துல் ஹக்குக்கு அர்த்தம் என்னன்னா படிப்பினை பெறுவதாக இருக்கிறது. குர்ஆனில் சொல்லப்பட்ட சில சம்பவங்கள் வரலாறுகள் அல்லாஹ் நமக்கு படிப்பினை சம்பவமாக ஆக்கி தந்திருக்கிறான். இந்த நிகழ்வின் மூலமாக நாம் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஏற்பட்டது போன்று நமக்கு ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லது அவர்களை போன்று நாம் செய்தால் இந்த நன்மை கிடைக்கும் என்ற ஒரு படிப்பினைக்கான குர்ஆனிலே நிறைய சம்பவங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். ஃபிரௌனுடைய சம்பவம், காரூனுடைய சம்பவம், ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆனால் மனிதன் எப்படி இருக்கிறார் என்று சொன்னா அல்லாஹ் நிறைய சில இடங்கள்ல கேட்பான், அஃபலா ததஃபக்கரூன், நீங்க சிந்திக்க வேண்டாமா? அஃபலா ததஃபக்கரூன், நீங்கள் அதை தெரிந்து கொண்டு நினைவு கூற வேண்டாமா? நீங்கள் படிப்பினை பெற வேண்டாமா? இதையெல்லாம் செய்தால் நீங்கள் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதாக ஆகிவிடுவீர்களே. இப்படியெல்லாம் அல்லாஹ் வசனத்திலே சொல்லி காட்டுறான். சொர்க்கமான சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வின் மூலமாக படிப்பினை பெற்றுக் கொள்வது என்பது ஈமானுடைய இயல்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அது நாம் இந்த வார தலைப்பாக ஒத்துழைப்பு, ஒருத்தருக்கொருத்தர் ஒத்துழைப்பாக இருந்தால் குடும்பத்தில் எவ்வளவு வெற்றியும் நிம்மதியும் கிடைக்கும், ஒரு சமுதாயத்தில் எவ்வளவு வெற்றியும் நிம்மதியும் கிடைக்கும், சக நண்பர்களுக்கு மத்தியிலே தொழில் துறைகளிலே எவ்வளவு வெற்றியும் நிம்மதியும் கிடைக்கும் என்பதை பற்றிதான் நான் இந்த வார ஜும்மாவிலே சிந்திக்கிறேன். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் என்னவென்றால், அல்லாஹ் வெறுமனே மனிதனை படைத்து மற்ற விலங்குகளை போன்று, கால்நடைகளை போன்று அப்படியே அவன் விட்டுவிடவில்லை. கால்நடைகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தாய் குட்டி இருக்கும், ஆணுல தாய் எடுத்து குட்டி இருக்கும். ஆனா மத்த ஆடுகள் மத்தியில ஒரு உறவுகள் இருக்குமாங்க, உறவுகள் இருக்கு. கால்நடைகள் மத்தியில பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதான்னு கேட்டா ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. எது எப்ப எப்படி வேணா நடந்துக்கணும். கால்நடைகளை போன்ற பொறுத்தவரை மரியாதை கண்ணியமா ஒரு ஆடை ஒடுக்குமுறை என்பது கிடையாது. அதனால்தான் அல்லாஹ் சொல்வான் மனிதனை பற்றி சொல்லும் போது, வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை, மனிதர்களை நாம் சங்கையாக வைத்திருக்கிறோம், படைத்திருக்கிறோம். உண்மையில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் நிறைய படைப்புகளை படைச்சிருக்கான். அதுல ஒரு படைப்பு தான் மனித படைப்பு. நிறைய படைப்புகள், பூச்சிகள், விலங்குகள், கால்நடைகள், பறவைகள், நிறைய படைப்புகள் உலகத்தில் இருக்கிறது. அதில் ஒரு படைப்பு தான் மனிதன். அந்த மனிதனை படைத்து எப்படி இந்த உலகத்திலே உலாவ கொண்டிருக்கிறான், கண்ணியத்தோடு, மரியாதையோடு, உறவுகளோடு, ரத்த பந்த உறவு, திருமண உறவு. கால்நடைக்கு திருமண உறவு என்பது இருக்கிறதா? எதுவும் கிடையாது. இப்படியெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருப்பது என்பது அவருடைய மிகப்பெரிய அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. உறவுகள் என்பது அல்லாஹ்வுடைய அருள். நண்பர்கள் என்பது, நண்பர்களாக பழகிக் கொள்வது என்பது அல்லாஹ்வுடைய அருள். இதுவெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். ஒற்றுமை என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது முஸ்லிம் சமுதாயத்தில். ஒற்றுமை என்பது குடும்பங்களுடைய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு. இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஒருத்தர் மற்றவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதின் காரணமாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. யாருக்கும் ஒத்துழைக்கிறது இல்லை. குடும்பமாக இருக்கட்டும், ஒரு தொழில்துறையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், ஒரு நிர்வாகமாக இருக்கட்டும், யாருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை என்று சொன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் அடைந்துள்ள முடியாது. எதுவும் சீராக நடக்காது. ஒரு குடும்பத்தில் நம்ம எடுத்துக்கோங்க. ஒரு குடும்பத்துல தாய், தந்தை, பிள்ளை, வீட்டில் இருப்பவர்கள், சகோதர சகோதரிகள், மாமியார், மருமகள், இவர்களெல்லாம் ஒத்துழைப்பாக இருந்தால் அந்த குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். ஒத்துழைப்பு இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு காரியத்தையும் அந்த குடும்பத்தை சிறப்பாக செயல்படுத்த வைக்க முடியாது. வெற்றி என்பது கிடைக்காது. அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. யார்
ஒரு வியாபாரம் முதலாளிக்கு தொழிலாளி ஒத்துழைப்பு கொடுத்தாதான் அந்த செய்யக்கூடிய தொழிலை நடக்க முடியும். இங்க இருந்து நம்ம வியாபாரம் செய்யறோம், நமக்கு ஒரு பொருள் அனுப்பக்கூடியவர் பர்ச்சேஸ் பண்றோம், நமக்கு பொருள் அனுப்பக்கூடிய சரியானவர் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நம்ம வியாபாரம் பண்ண முடியும். நம்ம வாங்கின பொருளுக்கு சரியான முறையில திருப்பி பணத்தை செலுத்தி ஒத்துழைப்பு கொடுத்தாதான் அடுத்த முறை நம்ம என்ன செய்ய முடியும், சரியான முறை பொருட்களை வாங்க முடியும். இது தொழில் ரீதியான ஒத்துழைப்பு. கணவன் மனைவிக்கு ஒத்துழைக்கணும், மனைவி கணவனுக்கு ஒத்துழைக்கணும். குடும்பத்துல 2 பேரும் ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் வீணா போயிடும், அந்த குடும்பத்தை நிம்மதி இருக்காது. கணவன் மிகவும் கஷ்டத்தோடு வரும் பொழுது, சிரமத்தோடு வரும் பொழுது மனைவி ஆறுதல் அளிக்கணும், ஆதரவு வழங்கணும், ஒத்துழைப்பாக குடும்பத்தை நடத்தணும். இப்படியெல்லாம் நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. காரணம், இன்றைய சமூக அமைப்பில் நாம் தவறவிட்ட மிகப்பெரிய ஒன்று ஒத்துழைப்பு இல்லை. ஒத்துழைப்பு இல்லாமல் நடந்து கொண்ட காரணத்தினால் ஏன் சமூகம் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், தொழில்துறை என்று வரும்பொழுது முதலாளி தொழிலாளி என்ற ஒரு சில சுயநல போக்கு இருக்கிறது. அதை வைத்து என்ன செஞ்சாங்க, ஒத்துழைப்பு கிடைத்துள்ளது. குடும்பம் என்று வருகிற பொழுது அது ரத்த பந்த உறவு, திருமண உறவு, ஏதோ ஒரு சுயநலம் அங்கே குடிக்கொண்டிருக்கிறது. இருந்தாலும் குடும்பத்தில் பலகீனம் ஒத்துழைப்பு குறையும். ஆனால் சமூகம் என்று வரும் பொழுது சுயநலத்தை தாண்டி அற்ப காரணங்களுக்காக, ஒண்ணுமே இல்லாத விஷயங்களுக்காக போர்வை பிடித்துக் கொண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை இந்த முஸ்லிம் சமுதாயம் இழந்து கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண விஷயமாக இருக்கும், அதை சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க மறுப்பதால் மிகப்பெரிய பின்னடைவை முஸ்லிம் சமுதாயம் ஏற்கனவே சந்தித்து இருக்கிறது, இனிமேல் சந்திக்கும். யாரு வேண்டுமானாலும் ஒற்றுமையாக ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் முஸ்லிம் சமுதாயம் இருக்கவே கூடாது. இவ்வாறு கூட ஒரு முஸ்லிம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும், ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறது. குர்ஆன் வசனம் சொல்லும், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கீல லகும் தஃபஸ்ஸஹூ ஃபில் மஜ்லிஸி ஃபஃப்ஸஹூ யஃப்ஸஹில்லாஹு லக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஒரு இடத்துல ஒரு மஜ்லிஸ்ல ஒரு இடம்லாம் நெருக்கடியான சூழ்நிலை இருக்குது, கூட்டமா இருக்கு, கூட்டமான நெரிசல். அந்த நெரிசலான கூட்டத்திற்கு இன்னொருத்தர் வருகிறார். உள்ளே வரக்கூடிய நேரத்துல அந்த வரக்கூடிய வயது கொஞ்சம் இடம் கொடுங்க என்று கேட்டால், நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுங்க என்று சொல்கிறது குர்ஆனுடைய வசனம். இப்பேற்பட்ட உன்னதமான உயர்வான கண்ணியமான வாக்கியத்திலே நாம் இருந்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒத்துழைப்பு என்றால் என்னது? ஒரு நல்ல காரியத்தில் கூட்டாக இறங்கும் பொழுது சாதாரண அற்ப காரணங்களுக்காக பிணக்கிக் கொண்டு போகாமல் அகம்பாவங்களை விட்டு இணைத்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஒத்துழைப்பு. ஒத்துழைப்பு என்பது பல வகையில் இருக்கும். எப்படி ஒத்துழைப்புனா என்ன? எப்படி ஒத்துழைக்கிறது? உதவியாக ஒருத்தருக்கு ஒத்துழைப்பு புரிகிறது. உதவினா பண உதவியாக இருக்கலாம், உடல் ரீதியான உதவியாக இருக்கலாம். ஒரு சிரமத்தில் இருக்கிறாரு, அவருக்கு பணம் கொடுத்து உதவி பார்க்கலாம். ஒரு பிசினஸ்ல லாஸ் ஆகிற சூழ்நிலை இருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் அவர் முதல் போட்டார் அப்படின்னா அதை சரி பண்ணிக்கலாம். அந்த நேரத்தில் அவருக்கு பணத்தை கொடுத்து உதவி பார்க்கிறது. சில விஷயங்களுக்கு ஒரு கனமான பொருளை தூக்க முடியாம இருக்கிறார், தன்னுடைய சக்தியால என்ன செய்து அவர் கொஞ்சம் தூக்கி கொடுக்கிறது. இது போன்ற உடல் ரீதியான ஒத்துழைப்பு, இதுதான் உதவியாக செய்கின்ற ஒத்துழைப்பு. அடுத்து உறுதுணையாக இருக்கிறது. எல்லா நேரத்திலும் சில பேர் சொல்லுவாங்க உறுதுணையாக அமைக்கும். அரசியல் தெரிந்தவர்களுக்கு ஆனால் இந்த வார்த்தையை சொல்லணும், எல்லா நேரத்திலும் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம், எல்லா நேரத்திலும் உங்களுக்கு தான் ஆதரவு. அரசியல் கட்சிகள் சொல்லக்கூடிய வார்த்தை. பொதுவாக சொல்லக்கூடிய எல்லா நேரத்திலும் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக, ஒத்துழைப்பாக, ஆதரவாக இருப்போம். இது ஒரு ஒத்துழைப்பு. அடுத்து 3வது விஷயம் தெரியுமா? உபத்திரமே செய்யாமல் இருந்து ஒத்துழைப்பு வழங்குவது. சில விஷயங்கள் நடக்க போகுது, நல்ல காரியங்கள் நடக்க போகுது, அல்லது சில விஷயங்கள் நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. அந்த நேரத்துல நம்ம உதவி செய்யாட்டாலும் பரவாயில்லை,
அதை கெடுக்கிற அளவுக்கு முஸ்லிம் சமுதாயம் பின்னடைவை நோக்கி தள்ளக்கூடிய அளவுக்கு உபத்திரம் செய்யாமல் இருப்பதும் அமைதி காப்பதும் ஒத்துழைப்பு கேட்கப்பட்டதுதான். நம்ம குறைந்தபட்சம் காசு பணம் உதவி ஒத்துழைப்பு செய்யாட்டாலும் கூட ஒருத்தருக்கு உறுதுணையாக நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாட்டாலும் கூட குறைந்தபட்சம் பிறருக்கு உபத்திரம் செய்யாமலாவது நம்முடைய வாழ்க்கை கழியும். ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்குது, பரவாயில்ல, நம்மளால முடியல, நம்ம செய்ய முடியல, நல்லபடியா நடக்கட்டும், நாம் கொஞ்சம் ஒதுக்கி அமைதி காப்பது, இதுவும் ஒத்துழைப்பு தான். ஒத்துழைப்புக்கு உதாரணமாக சஹாபாக்கள் திகழ்ந்தார்கள். சஹாபாக்களுடைய வரலாறு கொஞ்சம் புரட்டி பார்த்தோம்னா, சஹாபாக்கள் ஒத்துழைப்பு செய்யல அப்படின்னா நம்ம கிட்ட தீன் வந்திருக்காது. சஹாபாக்கள் ஒத்துழைப்பு செய்யல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு ஒத்துழைப்பாக நடக்கவில்லை என்றால் தீன் வந்து இன்று நாம் முஸ்லீமாக இந்த பள்ளிவாசலை தொழுதிருக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஒத்துழைப்பு. ஹிஜ்ரத் நமக்கெல்லாம் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. போன நேரத்தில் கிளம்பக்கூடிய அந்த இரவு நேரத்துல அவங்க வீட்டை சுத்தி மக்களுக்கு காஃபில நிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொலை செஞ்சிருவோம், வீட்டு உள்ள இருக்கிறாங்க, கொலை செஞ்சிருவோம். எப்படா அவங்க வெளியில வருவாங்க பெட்ட விட்டு எழுந்து காலையில கொலை செஞ்சுட்டு ரெடியா நிக்கிறாங்க இரவு நேரத்துல. அந்த நேரத்துல அந்த வீட்டுல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே கிளம்பி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய புறப்படுவார்கள். அவர்கள் படுத்திருந்த பெட்டிலே, அந்த படுக்கையிலே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்க வைத்து செல்வார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, நீங்க அந்த பெட்ல படுத்துட்டு நாளைக்கு இன்னென்ன காரியத்தை முடிச்சிட்டு நீங்க மதீனாவுக்கு வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப வெளியில வருவாங்க, அவங்க இங்கே படுத்துக்கிறாங்க, அவங்களை கொலை செய்யணும் பாயணும் அப்படிங்கிற நோக்கத்துல காஃபிர் இருக்காங்க. இந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க, நீங்க அந்த இடத்துல படுங்க. அந்த நேரத்துல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இப்படி கேட்கல, என் உயிருக்கு என்ன உத்தரவாதம், என் உயிருக்கு என்ன உத்தரவாதம் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கல. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒத்துழைப்பு செஞ்சாங்க. வரலாற்றில் எவ்வளவு பெரிய விஷயத்துக்கு சொந்தக்காரமாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு மாறி போனார். அல்லாஹ் அவர்களுக்கு கிருபை செய்வார்கள். மிகுந்த தைரியத்தோடும் பொறுமையோடு செஞ்சாங்க. அந்த வீட்டுல படுத்துருந்தாங்க, சாதாரண விஷயம் இல்ல. அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுல படுத்து தூங்குறது நம்ம உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து. அதெல்லாம் பொருட்படுத்தாம இங்க தூங்கி எழுந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கறதுக்கு மதீனாவுக்கு வந்தாங்க. பத்ருடைய யுத்தத்தை கொஞ்சம் கவனியுங்கள். பத்ர் சஹாபாக்களுக்கு மார்க்கத்தில் ஒரு தனி முக்கியத்துவம் அந்தஸ்து இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த பத்ருடைய யுத்தத்தை யுத்தமாக எதிர்நோக்கி போகல, யதார்த்தமாக வேறொரு வேலையாக சென்ற நேரத்தில் பிரயாண கூட்டத்தை பிடிக்கணும்னு போகக்கூடிய நேரத்துல யுத்தத்துக்காக மக்களுக்கு காவல்கள் ஆயிரக்கணக்கான நபர்கள் படையெடுத்து வந்தார்கள். அந்த நேரத்துல சஹாபாக்கள் எவ்வளவு இருந்தாங்க, அடிக்கடி வரலாறு கேள்விப்பட்டிருக்கீங்க. பத்ருடைய போர்ல 313 சஹாபாக்கள், ஒழித்து போன வாட்கள், குதிரைகளுக்கு 2 குதிரைகள், ஒட்டகங்கள் கிடையாது, ஒட்டகங்கள் குறைவு, நொட்டியாய் போன குதிரைகள் ஒட்டகங்கள் வைத்திருந்தாங்க, ஆயுத பலம் கிடையாது, வாட்கள் கிடையாது, ரொம்ப குறைவான நபர்கள். யாரும் சொல்லலாம், என்னால இந்த போர்ல கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா விதமான பணிகளும் அன்னைக்கு இருந்துச்சு. கொஞ்சம் நாமளாக தான் யோசிச்சு பார்ப்போம். அவங்க ஆயிரக்கணக்கான பேர் என்ன சொல்லுவோம், நம்ம போய் மோதணும்னா நமக்கு தான் ஆபத்து. இந்த நேரத்தில் ரொம்ப அறிவோடு வேலை செய்யணும், அவங்களோட நம்ம மோதக்கூடாதுன்னு என்ன செய்வோம், நம்ம நிறைய பேர் சொல்லிடுவோம். நான் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வார்த்தைக்கு ஒத்துழைப்பு செய்தார்கள். வரலாற்றிலே அந்த நிகழ்வுகள் மிக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய கூட்டத்தினர் மூசா நபிக்கு சொன்னதை போன்று நாங்க உங்களுக்கு சொல்ல மாட்டோம். ஏன்னா மூசா நபி என்ன செஞ்சாங்க, அந்த கூட்டத்தினர் கூப்பிட்டாங்க போர் புரியுது. அப்ப மூசா நபி கூட்டத்தினர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்களும் ஒரு ரப்பு போய் போர் புரியுதுங்க, நாங்க இங்கே உட்கார்ந்துக்கலாம் வரமாட்டோம்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் இந்த விஷயத்தை சொல்லி காட்டி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மூசா நபி அவர்களுக்கு அவருடைய கூட்டத்தினர் சொன்னதை போன்று நாங்கள்
நீங்க போறோம்னு சொன்னாங்க, பின்வாங்க மாட்டோம். உங்களுக்கு வலது பக்கம் நிற்போம், உங்களுக்கு இடது பக்கம் நிற்போம், முன்னாடி நிற்போம், பின்னாடி நிற்போம், எங்கே நிக்க சொல்லிடுறோம் அங்கே நிற்போம். நாங்க வரலாறு வருகிறது, கடலிலே நீங்கள் போய் குதி என்று சொன்னால் கூட நாங்கள் குதிப்போமே தவிர பின்னோக்கி வரமாட்டோம் யார சொல்லலாம் என்று சொன்னார். இதுதான் ஒத்துழைப்பு. அந்த ஒத்துழைப்பு தியாகத்தின் அடிப்படையில் தான் இன்று நாம தான் இந்த 700 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பத்ருடைய யுத்தத்தின் வெற்றி தான் காரணம். சஹாபாக்கள் செய்த ஒத்துழைப்பு. நம்முடைய வாழ்க்கையில குடும்பமாக இருந்தாலும் சரி, தொழில்துறையாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, சரியான முறையிலே இந்த சமுதாயம் ஒத்துழைப்பு கொடுக்குமையானால் வெற்றியும் நிம்மதியும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். தாதிஸ் சலாசில் அப்படிங்கிற ஒரு போர் யுத்தம். தாதிஸ் சலாசில் அப்படிங்கிற யுத்தத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தளபதியாக ஆக்கி 400 நபர்களோடு அனுப்பியிருக்கிறார் ஸல்லல்லாஹு. பிறகு அவருக்கு உதவியாக அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒரு 200 பேரோட மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி அபூ உபைதா கூட்டிட்டு போறாங்க 200 பேர் இந்த படையில சேர்ந்ததுக்காக. சேர்ந்ததுக்கு பிறகு அங்கு சில பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நாங்க அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையை விட்டுட்டு அபூ உபைதாவை தலைமையாக ஏற்றுக்கொள்வோம்னு சொன்னாங்க போர்ல. அந்த நேரத்துல அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இல்லை நான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமைக்கு கீழே இருக்கிறேன் என்று சொன்னாங்க. அதுதான் ஒத்துழைப்பு. பதவி உடனே கிடைக்குது, காசு நமக்கு கிடைக்குது, உடனே நம்ம மாறிக்கலாம். நமக்கு 4 பேர் சப்போர்ட் பண்றாங்க, 10 பேர் நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, உடனே என்ன செஞ்சிடலாம், சூழ்நிலையை மாத்திரலாம் என்று நினைக்காமல் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா தலைமைக்கு கீழே எல்லாரும் இருப்போம்னு சொன்னாங்க. அந்த ஒத்துழைப்பு தான் போரிலே வெற்றி கிடைத்தது. தலாயிலுல் நுபுவாங்கிற கிதாபில் இன்னும் இது சம்பந்தமா ஒரு செய்தி இருக்கிறது. இதே யுத்தத்துல ஒரு பயணத்து நேரத்தில் இரவு நேரத்தில் தங்குறாங்க. அப்பொழுது தங்கக்கூடிய சூழ்நிலையில தளபதியாக இருக்கக்கூடிய அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு சட்டத்தை சொல்றாங்க. அதாவது ஒரு உத்தரவு. என்ன உத்தரவு? யாரும் நெருப்பு மூட்டாதீங்க, இரவு நேரத்தில் நெருப்பு மூட்டாதீங்கன்னு ஒரு உத்தரவை சொன்னாங்க. ஆனால் இதை கேட்டதற்கு, இதை சொன்னதற்கு பிறகு நிறைய சிரமங்கள் அவருக்கு ஏற்பட்டது. நெருப்பு நாம் இரவு நேரத்துல நைட்டு கிடையாது, நெருப்பு மூட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சிரமம் பண்ணாங்க சஹாபாக்கள். அந்த நேரத்தில் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அது ஏற்பட்ட சிரமத்திற்காக கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா உடனே எழுந்து இதை நிப்பாட்டிடலாம், இதை மாத்துங்க அப்படின்னு சொல்லாம எதிர்க்கக்கூடிய நேரத்துல அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல, உமர் அவர்களே கொஞ்சம் உட்காருங்க, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க இருக்கிறாங்களே, அவங்க போர் தந்திரம் தெரிந்தவர்கள். ஏதாவது ஒரு காரணம் இருக்கு, இரவு நேரத்தில் நெருப்பு மூட்ட வேணாம்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். போர் தந்திரம் தெரிந்தவர்கள். ஆகையினால நீ எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு உட்கார வச்சுக்கலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்தாங்க. சின்ன சின்ன விஷயம் தான் அந்த ஒத்துழைப்புங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இன்னைக்கு ஒவ்வொரு மஜ்லிஸ்லயும் பிரச்சனை நடக்குது, ஒவ்வொரு நிகழ்வுலையும் பிரச்சனை நடக்குது. சரி, எப்படி பிரச்சனை நடக்குதுன்னு ஒரு பெரிய விஷயமா என்று பார்த்தா இது ஒரு சாதாரண விஷயம். சாதாரண விஷயத்தை செய்த என்ன செஞ்சோம்னா அந்த மஜ்லிஸை கெடுத்துக்கிறோம். இந்த சைத்தானுடைய தூண்டுதல் உள்ள நபராக நாம் ஆகிவிடக்கூடாது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்ன அந்த பிறப்பித்த அந்த உத்தரவை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஏற்று நடந்தார்கள். தொல்லை தராமல் இருக்கிறது என்னதான் ஒரு வகையில நம்ம ஒத்துழைக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு யுத்தத்துல இருந்து திரும்புவாங்க, திரும்பி ஒரு மரத்தடியில படுத்திருப்பாங்க. நீங்க இந்த சம்பவம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு மரத்தடியில படுத்திருப்பாங்க, கொஞ்சம் கண்ணை பத்தி தூங்கிடுவாங்க, முடிச்சு பார்ப்பாங்க, பக்கத்துல அந்த மரத்துல தொங்க விடப்பட்டிருந்த வாழை ஒருத்தர் எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்துக்கு நேரா கொண்டு வருவாங்க. கழுத்துக்கு நேரா கொண்டு வருவாங்க. சதாரிசம் முடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மனிதர் கேட்பார், அவருக்கு பேரு திர்சூல் அப்படிங்கிறது பேரு. பின்னாடி அவர் சஹாபி ஆயிட்டார். அந்த திர்சூல் கேட்பாங்க, என்னிடமிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவர் யாருன்னு கேட்பாங்க. நான் வாள் வச்சிருக்கேன், இப்ப யார் உங்களை காப்பாற்றுறது யாருன்னு கேட்பார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க.
உடனே அவர் கையில அந்த வாக்கியில விழுது. இது வரலாறு. பிறகு என்ன செஞ்சாங்க? திருசூர்கிறவங்க என்ன செஞ்சாங்க? மிகப்பெரிய சகாபியாங்க. பிறகு சல்லாலிசல் அவங்க என்ன செஞ்சுவாங்க? வாழை எடுத்துட்டு அவர் பிடிச்சிக்குவாங்க. பிடிக்கக்கூடிய நேரத்தை அவர் திட்டு வரீங்க, மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னா முகமது அவர்களே என்னை மன்னிச்சு விட்டுருங்க, சல்லாலிசல் என்னை மன்னிச்சு விட்டுருங்க. நான் உங்களுக்கு எதிராக நீ செயல்பட மாட்டேன். இன்னும் எந்த இடத்துல எதிராக செயல்பட மாட்டேன் என்ற வாக்குறுதி புரிந்து கொண்டு சென்று விடுவார். பின்னாடியே திருசூர் என்பவர்கள் பல நபர்களோடு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியுடைய அந்தஸ்தை அடைந்தார்கள். இந்த இடத்துல நாம் யோசிக்க வேண்டிய விஷயம், சில நேரத்தில் யாருக்கும் எதிராக செயல்படாமல் இருப்பது, உபத்திரம் செய்யாமல் இருப்பது கூட ஒத்துழைப்பு தான். நமக்கு பிடிக்கல, நமக்கு தெரியல சில விஷயம் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடணும்? அதை அமைதியாக இருக்கணும், உபத்திரம் செய்து விடக்கூடாது. அதே மாதிரிதான் குடும்பம் இருக்குது அப்படின்னா, குடும்பத்துல வந்து கூட்டு குடும்பமா இருந்தாலும் சரி, அல்லது கணவன் மனைவி பிள்ளைகள் மட்டும் இருக்கக்கூடிய குடும்பமா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் குடும்பம் சீராக இருக்கும். யாராவது குடும்பத்துல உடம்பு சரியில்லாதவங்க இருக்கிறாங்க, நோயாளிகள் இருக்கிறாங்க, மருந்து சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கிறது? அவங்க தூங்குற நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? அமைதி காக்கணும். அவங்க தூங்குற நேரத்துல நம்ம பக்கத்துல டிவி ஆன் பண்ணி நல்ல சவுண்ட் வச்சுட்டோம்னா அவங்களுக்கு எவ்வளவு சிரமம். அப்ப நம்ம அமைதி காக்கிறதும், குடும்பத்திலே சில நபர்களுக்காக ஒத்துழைப்பு கொடுப்பதும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை, நிம்மதியும் குடும்பத்திலும் சரி சமூகத்திற்கு ஏற்படுத்தும். இன்னைக்கு நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் எப்படி போய்கொண்டிருக்கிறது சொன்னால், சாதாரண விஷயத்துக்குள்ள ஒத்துழைப்பு கிடையாது. கணவன் மனைவி 2 பேருக்கு ஒத்துழைப்பு இருந்தால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் கணவன் மனைவி மத்தியில் வருது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒத்துழைப்பு கிடையாது. கடைசியில தலாக்கில முடிவதை நாம் பார்க்கிறோம். ஒரு சமுதாயத்துல ஒரு நிர்வாகம் எத்தனை ஜமாத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் தமிழ்நாட்டில். இவ்வளவு பிரச்சனை, அடிதடி சண்டை மட்டும் இல்லை, வெட்டுக்குத்து அளவு கூட சில நேரங்கள் நடக்குது. அந்த அளவுக்கு காரணம் என்ன? ரொம்ப அதை தேடி என்னதான் பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சாதாரண ஒண்ணுமே உச்சக்குள்ளாத சாதாரண பிரச்சனையா இருக்கும். அதுதான் சைதா தூண்டி விட்டு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இழக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்துகிறார். முஸ்லிம் சமுதாயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வரக்கூடிய இளைஞர் சமுதாயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சரியா நம்ம போகணும், முஸ்லிம் சமுதாயம் வெற்றி அடையணும், முஸ்லிம் சமுதாயம் நிம்மதியோட இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னா, இனி வரக்கூடிய சமுதாயமாவது ஒற்றுமையோடு ஒத்துழைப்பு வருகிறது. விட்டு கொடுத்து கொஞ்சம் போகணும். இந்த நேரத்தில் கோபப்படணும். ஹராமான விஷயம் நடக்கும் போது கோபப்படணும். மார்க்கத்துக்கு புறமான விஷயம் நடக்கும் போது இளைஞர்களாக யாராலும் கோபப்படலாம், தவறு. ஆனால் சாதாரணமான விஷயங்களுக்கு கண்டிப்பா ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைப்பு கொடுத்ததை காரணமாகத்தான் இந்த தீன் இதுவரை வளர்ந்திருக்கிறது. நீங்க குடும்பம் சீரழிக்க காரணம் கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள ஒத்துழைப்பு இல்லை, ஒரு தந்தைக்கு பிள்ளைக்கு ஒத்துழைப்பு கிடையாது. அதனால அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு இழந்துடும். சரியான முறையில் செஞ்ச ஒரு வருமானத்தை ஈட்ட முடியாது. ஏன்னா தந்தை பிள்ளைக்கு பிரச்சனை. அதே மாதிரிதான் சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா விதமான தொழில்துறையில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வியாபாரம் இருக்கிறது, அந்த முதலாளிக்கு தொழிலாளி ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா அந்த தொழிலே இல்லை. ஆகையினால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் பெரிய அளவில் ஒத்துழைப்பு கொடுத்து மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் தந்திருக்கிறார்கள். அதே போன்று அவர் வழியிலே வந்த நாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் எல்லா ரீதியிலும் நன்மைக்காக வேண்டிய ஒத்துழைப்பை வழங்கி அல்லாஹ்வுடைய உதவியை அடைந்து கொள்ளக்கூடிய நண்பர்களாக அல்லாஹ் ரஹ்மான் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாசல் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.